மக்களே, சென்னை டு தூத்துக்குடி விலாகில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போது அத்திமரப்பட்டின்ற ஊருக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே ஸ்பிக்கில் இருந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸு டைமிங் பஸ்ஸில் தான் போகணும். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து நாலுமாவடி சர்ச் போக போகிறோம். அந்த விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஊர் உள்ள வந்து நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தோம். அவங்க மதியம் வந்து சிக்கன் வச்சு சாப்பாடு போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். அவங்க ரொம்ப ஸ்வீட்டு, நல்லா பார்த்தாங்க, நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஈவினிங் வந்து ரூமுக்கு போயிட்டு அங்கே மறுபடியும் ரெடி ஆகிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஸ்பிக்லேருந்து நாலுமாவடி போகிறதுக்கு வந்து ஆட்டோவில் போயிருந்தோம். ஆட்டோவில் போயிட்டு அங்கே போக ஒரு 7 ஆகிடுச்சு. கரெக்டாக அங்கே 7 o'clock தான் மீட்டிங் இருக்கும். அங்கே தான் நாங்கள் போகணும். ஸோ அங்கே போயிட்டோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிளேஸ்க்கெலாம் யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். நாலுமாவடியில் இருக்கிற ஏசு விடுவிக்கிறாருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ இதுக்காகவே நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் மெயின் கேட்டு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேட் இருக்குது. அது வழியாக தான் நம்ம போகணும். செக்கிங்லாம் வச்சு பேக் செக்கிங்லாம் வச்சுட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க, ரொம்ப சேஃபாகவே. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல பெருசாக இருக்குது. நாங்களே பாதி இடம் தான் பார்த்தோம். அதையும் தாண்டி ரூம்ஸ்லாம் இருக்குது. அங்கே வெளியூர்லேருந்து வரவங்க ரூம்ஸ் வேணுன்னா அங்கே வந்து எடுத்து அங்கே தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்கும், ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து உள்ளே வந்துட்டோம். மேலே ஏறி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹாலு. இங்கே வந்து திறப்பின் வாசல் ஜபம் மட்டும்தான் இங்கே வந்து நடக்குமா, அது மட்டும்தான் இங்கே நடக்கும். நாங்கள் போகும்போது லைவ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த லைவ் தான் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். லைவ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் கீழே போக போகிறோம். கீழே போனதுக்கப்புறமா அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப பெரிய பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தால அங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா பார்த்தோம் நாங்கள். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நீங்களும் பாருங்கள். அங்கே வந்து ஃபுட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப கம்மி ரேட்டு. ஒரு பிளேட் வந்து 10 ரூபா தான். எல்லாமே எந்த இது வாங்கினாலும் 10 ரூபா அந்த மாதிரி தான். இட்லி வாங்கியிருந்தோம், பரோட்டா வாங்கியிருந்தோம். பரோட்டாவுமே 10 ரூபா தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பஸ் ஏறி ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய் பாய்.